7 powerful questions you should ask your team monthly. எப்படி டீமை பிரைன் ஸ்டோமிங் மூலமாக அவங்கள பிரைன் திங்கிங்கை பிரைன் ஆக்டிவாக அட்டன்டிவாக இருக்கிறவனுங்கிறது ரொம்ப முக்கியம் கோச்சிங்கில். அப்போது ஒரு 7 பவர்ஃபுல் கொஸ்டின் வி சுட் ஆஸ்க் யுவர் டீம் மந்த்லி அப்படிங்கும்போது கண்டிப்பாக மந்த்லியில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள், டீம் லீடரோட மைண்ட் தாட், கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸோட தாட் எல்லாமே உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன 7 கொஸ்டின் நம்ம அவங்ககிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், கொஸ்டினிங் ஸ்கில்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். ஒரு மேனேஜருக்கு, இன்சார்ஜுக்கு, டீம் லீடருக்கு 4 டைப் ஆஃப் கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன். பவர்ஃபுல் கொஸ்டின், பர்டினன்ட் கொஸ்டின், கிரிட்டிக்கல் கொஸ்டின், அனலைட்டிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொஸ்டின் மெத்தேடை கொஸ்டினிங் ஸ்கில்லை பற்றி சொல்லியிருந்தேன். இதில் உங்களுக்கு டீமில் நம்ம எந்த மாதிரி ட்ரிகர் பண்ணலாம், அப்போ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நான் கேட்குறேன். ஒரு 7 பவர்ஃபுல் கொஸ்டின்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் பிளாக்கிங் யுவர் ப்ரோக்ரஸ் இஃப் எனிதிங்? உங்களோட ஒர்க்கில் ஏதாவது பிளாக்கிங் இருக்கா, அப்டிக்கல்ஸ் இருக்கா, சேலஞ்சஸ் இருக்கா, உங்களால் சால்வ் பண்ண முடியாத விஷயங்கள் ஏதாவது உங்கள் ஒர்க்கில் இருக்கா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நீங்கள் உங்கள் டீமில் எப்பவுமே கேட்கணும். அப்போ தான் அவங்க ஓப்பனாக எனி அன்கவர்ஸ் அப்டிக்கல்ஸ், இல்லை நமக்கு தெரியாமல் சீனியர் லெவல் ஆஃப் புல்லிங்ஸ், இல்லை ஒரு இரிட்டபிள்ஸ், இல்லை டெவில் அட்வொகேட்ஸ் அண்ட் பிரில்லியன் ஜெர்க்ஸோட ஆக்டிவிட்டீஸ் எதாவது இருக்காங்கிறத நம்ம சப்போர்ட்டிவான கொஸ்டினாக கேட்கும்போது அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அது மூலமாக அவங்களோட ஹெல்ப், அசிஸ்டன்ஸை நம்ம பண்ணித்தர முடியும். அவங்க பெஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் கொஸ்டின், ஹவு கிளியர் ஆர் யூ ஆன் ப்ரியாரிட்டைஸ்? தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவங்க எக்ஸலண்ட் ஆர்கனைசராக ஆகிறதுக்கு இனிஷியல்லையே நம்ம ஸ்டார்டிங் இட்செல்ஃப், பிகினிங் இட்செல்ஃப் ரைஸ் த கொஸ்டின் அப்படிங்கும்போது அவங்க அதை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க, அப்போ டெய்லியும் அவங்களோட ஷெடியூல், மார்னிங் வந்தோடனே நான் என்ன ஒர்க் இன்னைக்கு பண்ணணும், மார்னிங் எதெல்லாம் ப்ரியாரிட்டி ஒர்க், இன்னைக்கு டேக்கு என்ன ஒர்க் இருக்குது, மண்டேனா என்ன ஒர்க் இருக்குது, டியூஸ்டேனா என்ன ஒர்க் இருக்குது, சரி டியூஸ்டேல இருக்கக்கூடிய ஒர்க்கில் எதை மார்னிங்கில் ப்ரியாரிட்டி பண்ணி பண்ணுவோம், எது ஆஃப்டர்நூன் பண்ணுவோம், எது நைட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்க ஷெடியூலை ப்ரியாரிட்டி பண்ணி எக்ஸலண்ட்டாக ஆர்கனைசராக உருவாகிடுவாங்க. ஸோ தட் இஸ் அ செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஒர்க்கிங் ரியலி வெல் ரைட் நவ்? வாட் இஸ் ஒர்க்கிங் ரியலி வெல் ரைட் நவ்? அப்போ என்ன இப்போ உங்களுக்கு சரியாக இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு, என்னெல்லாம் உங்கள் டீமில் ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குது, என்ன வீக்னஸ் இருக்குது, என்ன ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, யாரெல்லாம் உங்களோட சப்போர்ட்டாக, கைடன்ஸாக, கோச்சிங்காக உங்களுக்கு டீமில் இருக்காங்க. தட் இஸ் த தேர்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்கும் போதே அவங்களே ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, யாரெல்லாம் நல்லா பண்ணுறா, யாரெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறா, யாரெல்லாம் ஹெல்ப்பாக இருக்கா, யாரெல்லாம் கைடன்ஸ் கொடுக்குறாங்க, சப்போர்ட்டிவாக வராங்க அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் டு யூ நீட் மோர் சப்போர்ட்? எங்கே யூ நீட் மோர் சப்போர்ட், எந்த ஏரியாவில் உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறத கேள்வி கேட்கும்போது அவங்க இமிடியட்டாக எந்த இடத்துல நம்ம டிபார்ட்மெண்ட்டில், ஃபங்க்ஷனில், சிஸ்டமில் கேப்ஸ் இருக்குங்கிறத அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹெல்ப் பண்ணால் போதும், டீம் ரன் ஆயிடும். நீங்கள் அடிக்கடி போய் கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளேம் பண்ணுறதோ, இரிட்டபிள் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருந்தாவே அவங்க அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. பட் இந்த மாதிரி சப்போர்ட்டு என்ன பண்ண வைங்க, என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்கும்போது அவங்க இம்மிடியட்டாக உங்களுக்கு கேப்ஸ், சிஸ்டமில் என்ன கேப் இருக்குது, டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேப் இருக்குது, செகண்டரி லைனில் என்ன கேப் இருக்குது அப்படிங்கிறத அழகாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு
அந்த ஏரியாவில் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா போதும், டீம் அலாட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், நல்லா பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் லேர்னிங் திஸ் மந்த்? திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் கொஸ்டின். நம்ம சபார்டினேட் செகண்ட் லைனுக்கு நம்ம என்ன கோச் பண்ணாலும் அவங்க க்ரோ ஆகுற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10% to 20% தான் க்ரோ ரேட் இருக்கும். அதுவே அவங்களே ஓன் இன்ட்ரெஸ்ட் லேர்னிங் இம்ப்ரூவ் ஆகுது, ஒரு ஸ்கில் இன்னைக்கு கற்றுக்கணும், இந்த வாரத்தில் இது கற்றுக்கணும், இந்த மந்தில் கற்றுக்கணும்னு அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து லேர்ன் பண்ணும்போது அந்த ஸ்கில்லை வேகமாக குயிக்காக கற்றுக்குவாங்க. நான் ஆல்வேஸ் டெல்லிங் தட், நான் வந்து உன்னை சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன், பட் ஆனால் நீ வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு அடாப்ட் பண்ணணும். நான் சேஞ்ச் பண்ணுற விதத்தில் உன்னை புஷ் பண்ணும்போது 10 to 20% தான் புஷ்ஷிங் பண்ண முடியுது. ஆனால் நீ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஆகணும்னு மைண்டில் திங்க் பண்ணும்போது 80 to 90% ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கிறத கண்கூட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்கிறது. ஸோ அப்போ நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது, வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் லேர்னிங் திஸ் மந்த் அப்படிங்கும்போது அவர் எந்த ஸ்கில்லில் லேக்காக இருக்காரு, எந்த விஷயத்தை நம்ம கற்றுக்க விரும்புகிறோம், ஒர்க்கில் எந்த ஸ்கில் ஏரியாவில் லேர்ன் பண்ணிக்கும் போது நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு ட்ரிகர் அவங்களுக்குள்ள வரும். சரி, அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் ஒன் நியூ ஐடியா வி சுட் ட்ரை? எந்த ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணுறது மூலமாக நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ப்ராடக்டிவிட்டி ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆகும், பெஸ்ட் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? இந்த கொஸ்டின் மூலமாக டீம் இன்வால்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், டீமில் அக்கௌண்டபிலிட்டி அவர் எடுத்துக்குவார், அவரோட சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அதிகமாகும். ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின். ஸோ வாட் இஸ் ஒன் ஐடியா நியூ ஐடியா வி சுட் ட்ரை அப்படின்னு கேட்கறது மூலமாக அவங்களோட இனோவேஷன் தாட்ஸோட அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின், ஹவு ஆர் யூ டூயிங்? நீங்கள் ஹவு ஆர் யூ டூயிங், ரியலி எப்படி இருக்கீங்க, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த டீம் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, நல்ல ஹாப்பியாக இருக்கீங்களா, மைண்ட்ஃபுல்னஸோட ஒர்க் பண்ணுறீங்களா, சீனியர் கூட கொலீக்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களா, அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோடது. ஸோ நீங்கள் இதை ஹானஸ்டியாக அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே அவர் அழகாக உங்களுக்கு ஓப்பனாக டிரான்ஸ்பரன்சியாக ஹானஸ்ட்டாக உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இது கொடுக்க ஆரம்பிக்கும் போதே அவர் சைக்காலஜி சேஃப்டியை ஃபீல் பண்ணிடுவார். ஓ, நம்ம நல்ல இடத்துல இருக்கோம், நல்ல பாதுகாப்பான இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இங்கே நல்ல நம்ம கேரியர் க்ரோத் இருக்குது, நம்ம நல்ல அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் 100% இருக்குது அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணிடுவார். ஸோ தட் இஸ் த பவர்ஃபுல் 7 பவர்ஃபுல் கொஸ்டின் மூலமாக உங்கள் டீமோட க்ரோத்தும் டீம் மெம்பர்ஸோட இன்வால்மெண்ட்டும் அக்கௌண்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டீம் லீடரோட சேலஞ்சஸே நம்ம செகண்டரி லைன் வந்து எந்த அளவுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறாங்க, எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்கிறது எல்லாமே பொறுத்து தான் உங்களோட டீம் சக்ஸஸ் இருக்கும். ஆஸ் அ இன்சார்ஜ் லீடர் ஹெச்ஓடி வந்து உங்கள் ப்ராடக்டிவிட்டி காமிக்க முடியும், ரிசல்ட்டாக காட்ட முடியும். ஆனால் இந்த டீமில் இந்த 7 கொஸ்டின் நீங்கள் கேட்க தெரிஞ்சாதான் அவங்களோட பிரைன் ஸ்டார்மிங் இன்க்ரீஸ் ஆகி ஒர்க்கில் அட்டென்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. அட்டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவலுக்கு அவங்களும் க்ரோ ஆவாங்க. ஸோ திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், 7 பவர்ஃபுல் கொஸ்டின் யூ சுட் ஆஸ்க் யுவர் டீம் மந்த்லி அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டினை போன மாதம் கேட்டோம் அதனால இந்த மாதம் கேட்கலன்னு சொல்லாமல் ரெகுலராக இந்த கொஸ்டினை 7 கொஸ்டினை ரிப்பீட்டேட்டாக உங்கள் டீம் மெம்பர்ஸோடு நீங்கள் கேட்கும்போது எக்ஸலண்ட்டாக உங்கள் டீம் க்ரோத் இருக்கும். டீம் மெம்பர்ஸ் ஓனாக திங்க் பண்ணுறதுனால இனோவேஷன் ஐடியா, டீமில் இருக்கக்கூடிய கேப்ஸு ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவங்களே கற்பனை கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹவு ஆர் யூ டூயிங் ரியலி? வாட் இஸ் பிளாக்கிங் யுவர் ப்ரோக்ரஸ் இஃப் எனிதிங்? ஹவு clear are you on prioritize? What is working really well right now? Where do you need more support? What is one new idea we should try? What is your biggest learning this month? This is a 7 wonderful powerful questions.
ஒர்க் பிளேஸில் நீங்கள் கீப் ஆன் கேட்டுட்டு இருக்கீங்க, எவ்ரி டைம் யூ ஆர் ரைசிங் திஸ் கொஸ்டின் வித் யுவர் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னா, you will get a very good productivity and successful rate in your room. You will create lot of innovation ideas and as well as lot of successful people, great successor நீங்க உருவாக்க முடியும். So this is the powerful question ஓட result. Thank you all.